Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எக்ஸலில் இருக்கக்கூடிய ஃபில்டர் ஃபங்க்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாம் புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all, filter function யூஸ் பண்ணி ஒரு டேட்டாபேஸில் நமக்கு தேவையான டேட்டாவை ஈஸியாக ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இப்போ நாம் கோர்ஸை பேஸ் பண்ணி தான் ஃபில்டர் பண்ண போகிறோம். பட் ஃபில்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டேட்டா ரேஞ்சை ஆஸ் அ டேபிளாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டா ரேஞ்சை கண்டிப்பாக டேபிளாக கன்வெர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் ஆஸ் அ டேபிளாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணும்போது அதில் ஒரு சின்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. அது என்னங்கிறத நான் கடைசியில் சொல்கிறேன். ஸோ Ctrl+T கொடுத்து ஆஸ் அ டேபிளாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ கன்வெர்ட் பண்ண கையோட இந்த டேபிளுக்கு நம்ம ஒரு நேம் என்ன பண்ணலாம் கொடுத்துடலாம். ஸோ course_details ஆக்சுவலாக ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது. ஸோ அதனால தான் நம்ம அண்டர்ஸ்கோர் கொடுத்துருக்குறோம். ஸோ இதுக்கப்புறம் இந்த கம்ப்ளீட் டேட்டா ரேஞ்சுக்கான நேம் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் டீட்டெயில்ஸ். ஓகே, ஸோ ஈக்குவல் டு ஃபில்டர் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் நமக்கு மொத்தம் 3 ஆர்குமெண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் அரே, செகண்ட் ஆர்குமெண்ட் இன்க்ளூட் அண்ட் தேர்ட் ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா இஃப் எம்டி. ஸோ இந்த கடைசி ஆர்குமெண்ட் நமக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்கிறதுனால அது ஆப்ஷனல், கண்டிப்பாக நம்ம அதை யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் அரே. ஸோ அரே ஆர்குமெண்ட்டில் நாம் எந்த டேட்டாவை ஃபில்டர் பண்ண போகிறோமோ அந்த கம்ப்ளீட் டேட்டா ரேஞ்சை நம்ம செலக்ட் பண்ணணும். பட் நம்ம ஏற்கனவே நம்மளோட டேட்டா ரேஞ்சை ஆஸ் அ டேபிளாக கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கிறதுனால ரொம்ப சிம்பிள். டேபிளுக்கு மேலே மவுஸை நம்ம கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு டயக்னலாக இந்த மாதிரி ஏரோ கிடைக்கும். ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணும்போது நம்மளோட கம்ப்ளீட் டேபிள் பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட்டுக்குள்ளே கரெக்டாக பிளேஸ் ஆயிரும். ஜஸ்ட் நம்ம கமா கொடுத்து அடுத்த ஆர்குமெண்ட்டுக்கு போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா இன்க்ளூட். ஸோ இப்போ நம்ம எதை பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ண போகிறோம்னா கோர்ஸை பேஸ் பண்ணி தான் ஃபில்டர் பண்ண போகிறோங்கிறதுனால கம்ப்ளீட் கோர்ஸ் ரேஞ்சை நம்ம என்ன பண்ணலாம் செலக்ட் பண்ணலாம். அண்ட் எனக்கு என்ன கோர்ஸ் வேணுங்கிறத நான் எங்கே கொடுப்பேன்னா H1 அப்படிங்கிற இந்த செல்லில் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் ஈக்குவல் டு H1ங்கிற இந்த செல்லை நம்ம என்ன பண்ணலாம் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தோம்னா எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் அடோபி ஃபோட்டோஷாப் எடுத்துருக்கிறாங்களோ அவங்க டேட்டா மட்டும்தான் இப்போ நமக்கு பர்ஃபெக்டாக ஃபில்டர் ஆகி வந்திருக்கு. அண்ட் அதே மாதிரி வேறு கோர்ஸோட நேமை நம்ம சேஞ்ச் பண்ணும் போதும் பார்த்தீங்கன்னா டேட்டா நமக்கு பக்காவாக அப்டேட் ஆகும். ஒருவேளை இந்த டேட்டா பேஸ்லேயே இல்லாத ஒரு கோர்ஸ் நேமை நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு இந்த மாதிரி தான் எரர் வரும். அண்ட் அதே மாதிரி இன்னொரு விஷயம், ஒருவேளை இந்த செல் எம்டியாக இருந்தாலும் கண்டிப்பாக நமக்கு என்ன வரும்னா கால்குலேஷன் எரர் தான் வரும். ஒருவேளை இந்த மாதிரி எரர் வரக்கூடாதுங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ரொம்ப சிம்பிள், ஃபில்டர் ஃபங்க்ஷனோட தேர்ட் ஆர்குமெண்ட்டை நம்ம என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கமா கொடுத்தோம்னா தேர்ட் ஆர்குமெண்ட் என்னது இஃப் எம்டி. அதாவது நமக்கு நம்ம தேடுற டேட்டா இல்லைங்கிற பட்சத்தில் நமக்கு என்ன வரணும்னா, ஸோ ஆக்சுவலாக நமக்கு இப்போ என்ன வரணும்னா நோ டேட்டா அப்படிங்கிறத நமக்கு வரணும். ஸோ டபுள் கோட்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். பிகாஸ் அது ஒரு டெக்ஸ்ட்டு. ஜஸ்ட் நம்ம என்ட்ரு கொடுத்ததுக்கப்புறம் ஒருவேளை டேட்டா பேஸில் இல்லாத நீங்கள் ஏதாவது ஒரு கோர்ஸ் நேமை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே என்ன வரும்னா நோ டேட்டா தான் வரும். கால்குலேஷனுங்கிற அந்த எரர்லாம் பார்த்தீங்கன்னா வராது. அண்ட் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா சிங்கிள் க்ரைட்டீரியாவை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ஃபில்டர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண முடியும்னு கிடையாது. ஈவன் மல்டிபிள் க்ரைட்டீரியாஸை பேஸ் பண்ணியும் தாராளமாக ஃபில்டர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண முடியும். ஆக்சுவலாக இப்போ நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா கோர்ஸ் அண்ட் ஃபீஸ் பேலன்ஸ் இந்த ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி எனக்கு டேட்டாவை என்ன பண்ணணும்னா ஃபில்டர் பண்ணணும். ஸோ எப்பயும் போல் ஈக்குவல் டு ஃபில்டர் ஃபங்க்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் அரே. ஸோ அரே ஆர்குமெண்ட்டில் நமக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். ஸோ கம்ப்ளீட் டேபிள் நம்ம என்ன பண்ணலாம் உள்ள பிளேஸ் பண்ணிடலாம். ஸோ கமா கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா இன்க்ளூட். நல்லா கவனிங்க, நாம் 2 க்ரைட்டீரியாவை பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ண போகிறோங்கிறதுனால முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கள் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கோர்ஸை பேஸ் பண்ணி தான் ஃபில்டர் பண்ண போகிறோங்கிறதுனால கம்ப்ளீட் கோர்ஸ் ரேஞ்சை நம்ம என்ன பண்ணலாம் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் எனக்கு எந்த கோர்ஸ் வேணுங்கிறத நம்ம எங்கே கொடுக்க போகிறோம் இந்த செல்லில் தான் கொடுப்போம் இல்லையா. ஸோ ஈக்குவல் டு இந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த க்ரைட்டீரியாவை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஆஸ்டரிஸ்க் சிம்பிளை நீங்கள் என்ன பண்ணுங்கள் உள்ளே கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு அடுத்த க்ரைட்டீரியாவுக்கு அடுத்த ப்ராக்கெட்டை நம்ம என்ன பண்ணலாம் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம எதை பேஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம் ஃபில்டர் பண்ண போகிறோம் ஃபீஸ் பேலன்ஸ் இல்லையா. ஸோ அதனால் பேலன்ஸ் ரேஞ்சை நம்ம என்ன பண்ணலாம் கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணிவிட்டு எந்த பேலன்ஸ் அமௌண்ட் அப்படிங்கிறத நம்ம எங்கே கொடுக்க போகிறோம் இந்த செல்லில் தான் கொடுக்க போகிறோம். ஸோ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, அதாவது 5000 ஆர் 5000 அபோவ் அப்படிங்கிறத இந்த செல் தான். ஸோ இந்த செல்லை நம்ம என்ன பண்ணலாம் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். அண்ட் ஃபைனலாக நம்ம கமா கொடுக்கும் போது அடுத்த ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா இஃப் எம்டி. ஸோ ஒருவேளை டேட்டா இல்லைங்கிற பட்சத்தில் நமக்கு என்ன வரணும் நோ டேட்டா வரணும். ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தோம்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் கோர்ஸ் எடுத்தவங்க 5000க்கு மேலே ஃபீஸ் பே பண்ணாமல் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும்தான்.
அண்ட் இதுக்கப்புறம் எப்படி வேணுமோ இந்த வேல்யூஸை நம்ம தாராளமாக நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒருவேளை 2000க்கு மேலே யாராவது ஃபீஸ் பே பண்ணாமல் இருக்காங்கன்னா, ஸோ 2000 கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டேட்டா சேஞ்ச் ஆகும். இல்லை வேறு கோர்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நமக்கு இந்த டேட்டா அப்டேட் ஆகும். ஒருவேளை ஃபீஸ் பேலன்ஸ் நீங்கள் கொடுக்கலங்கிற பட்சத்தில் கம்ப்ளீட் டேட்டா வரும். ஒருவேளை ஃபீஸ் ஏதாவது நீங்கள் அந்த மாதிரி க்ரைட்டீரியா உள்ள பிளேஸ் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு பர்ஃபெக்டாக ஃபில்டர் ஆகும். ஓகே, ஸோ ஃபைனலாக ஒரு 2 முக்கியமான விஷயத்த சொல்ல போகிறேன். நல்லா கவனிங்க. ஆரம்பத்திலே இந்த டேட்டா ரேஞ்சை ஆஸ் அ டேபிளாக என்ன பண்ணோம், கன்வெர்ட் பண்ணோம். எதுனாலனா ஒருவேளை ஃப்யூச்சரில் இந்த டேபிளில் நாம் ஏதாவது டேட்டாவை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த டேபிள் என்ன ஆயிரும், அப்டேட் ஆயிரும். ஒருவேளை இந்த சோர்ஸ் டேபிள் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆயிருச்சுன்னா அப்போ கண்டிப்பாக ஃபில்டர் ஆன டேட்டாவும் கண்டிப்பாக என்ன ஆகும், அப்டேட் ஆகும். உதாரணத்துக்கு இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு புது நேம் என்ன பண்ணலாம், என்ட்ரி பண்ணலாம். ஸோ ஹென்ரி, அவரும் ஃபிலிமோரா எக்ஸ் தான் என்ன பண்ணுறாரு, எடுத்திருக்காருன்னு வச்சுப்போம். ஸோ எல்லாம் ஃபீஸ் டீட்டெயில் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணலாம். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் பாருங்கள், ஹென்ரிங்கிற டேட்டா பர்ஃபெக்டாக நமக்கு என்ன ஆயிடுச்சு, அப்டேட் ஆயிருச்சு. அண்ட் ரெண்டாவது விஷயம் என்னன்னா, ஃபில்டர் ஃபங்க்ஷனை இந்த ஒரே ஒரு செல்லில் தான் நம்ம என்ன பண்ணோம், டைப் பண்ணோம். ஆனால் ரிசல்ட் எல்லாமே நமக்கு மல்டிபிள் ரோல் என்ன இருக்குன்னா ஸ்பில் ஆகி வந்திருக்கு. ஸோ இதுதான் விஷயமே. ஃபில்டர் பண்ண அந்த ரிசல்ட் வரதுக்கு, ஃபில்டர் ஆன டேட்டா வரதுக்கு இந்த ஏரியா எம்டியாக இருக்கணும். ஒருவேளை எம்டியாக இல்லைன்னு வச்சுப்போம், அதாவது இந்த செல்லில் ஏதோ ஒரு கண்டென்ட் இருக்குது. இப்போ நான் போய் என்ன பண்ணுறேன், ஃபிலிமோரா எக்ஸ் அப்படின்னு என்ன பண்ணுறேன், கொடுக்குறேன். ஆனால் கவனிச்சு பாருங்கள், இப்போ நமக்கு ஃபில்டர் டேட்டா வரல. பிகாஸ் அதுக்கு பதிலாக அங்கே என்ன வந்திருக்கு, ஸ்பில் எரர் வந்திருக்கு. ஸோ டேட்டா நமக்கு கிடைக்கணும்னா, ஃபில்டரான டேட்டா கிடைக்கணும்னா அந்த இடம் கண்டிப்பாக என்னவாக இருக்கணும்னா எம்டியாக இருக்கணும். அது ஆக்குபை ஆயிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு ஸ்பில் எரர் தான் வரும். ஆல் ரைட், ஸோ நீங்கள் இந்த யூனிக் ஃபங்க்ஷனோட வீடியோவை பார்க்கலாம். அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.